அன்பு நெஞ்சங்களே, பிரியோ டிவியில் அரசியல் தேடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. என் பெயர் நடுவை வே பிரேம்சாகர், நிறுவனர், இந்துக்கள் ஒருங்கிணைப்பு மையம். எல்லாரும் பரபரப்பான ஒரு அரசியல் சூழல்ல உங்களை நான் சந்திக்கிறேன். சமீபத்தில் திரு பொன்ராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர், தனது கருத்தாக திரு நடிகர் தவக தலைவர் திரு விஜய் அவர்களின் ரசிகர்கள் குறித்து ஒரு மட்டமான, மோசமான, கேவலமான, தான்றோணித்தனமாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நாம் சாதாரணமாகவே அந்த வார்த்தையை தனிப்பட்ட முறையில் கூட சொல்வதற்கு கூச்சப்படுவோம், கேவலப்படுவோம். ஆனால் ஒரு பொதுவெளியில், ஒரு ஊடகத்தின் வாயிலாக இப்படியான வார்த்தையை பிரயோகம் செய்து பதிவிடுகிறார் என்றால், நாம் அவரின் தரத்தையும் தராதரத்தையும் கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கிறது. நமக்கெல்லாம் திரு பொன்ராஜ் அவர்கள் எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளார் என்றால், மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்களின் உதவியாளர் என்றே நமக்கு தெரியும். எவ்வளவு பண்பானவர், அமைதியானவர், அவர் இனிமையாக பேசக்கூடியவர், தனது கருத்துக்களை தெளிவாகவும் சொல்லக்கூடியவர், அதிர்ந்து பேசாதவர், தவறாக பேசாதவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரிடம் உதவியாளராக பணிபுரிந்த ஒருவர் இப்படி கேவலமாக, தாண்டோண்டித்தனமாக ஒரு கருத்துக்களை, அதுவும் பெண்கள் குறித்து சொல்கிறார் என்றால் உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. நாம் எல்லாம் சேர்ந்து திரு பொன்ராஜ் அவர்களிடம் நமது கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். ஏனென்றால் கிராமத்தில் ஒரு சொலவடை உண்டு, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிப்பான் அப்படிம்பாங்க. இன்று ரசிகர்கள் போர்வையில் கொஞ்சம் முதிர்ச்சியற்று அதீத பாசத்தால் திரு நடிகர் கம் அரசியல் தலைவரான திரு விஜய் அவர்களுக்கு தங்களது அதீத பிரியத்தால் அவரை பற்றி ஒரு கற்பனையான உலகில் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ரசிகர்களிடம் போய் நாம் ஒரு தொண்டர்களுக்கு உண்டான மனமுதிர்ச்சியை எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் இப்பொழுதுதான் ஒரு அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு கலைஞரின் ரசிகர்களாக களத்தில் இருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு உண்டான முதிர்ச்சி வர வேண்டி இருக்கிறது. விமர்சனங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் பெருவாரியான இளவயது ரசிகர்கள்தான் நாம் அப்படியான விமர்சனங்களை வைப்பவர்களை பார்க்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக குடும்ப தலைவிகளாக இருக்கட்டும், குடும்ப தலைவர்களாக இருக்கட்டும், அவர்களும் ஒரு பொதுவான அபிப்பிராயத்திலிருந்து கீழே சற்று இறங்கித்தான் அவர்கள் தங்களது விருப்பத்தை தெரியப்படுத்துகின்றனர். அவற்றையெல்லாம் நாம் கடந்துதான் போக வேண்டும். இன்னும் நிறைய காலம் இருக்கிறது அவர்கள் பக்குவப்பட. ஆனால் பக்குவப்பட்டத இடத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களோ அல்லது அரசியல் விமர்சகர்களோ இப்படி தரம் தாழ்ந்து சொல்வதென்பது மிகவும் மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஏனென்றால் இன்று அரசியல் சூழலில், அரசியல் சார்பு இடங்களில், ஏன் ஊடகத்தின் வழியாக கூட நாம் அதிகம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளையும், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளையும் பார்த்து வருகிறோம். இதற்கான தீர்வினை எந்த அரசியல் கட்சியும் எடுப்பதில்லை. பாலியல் தவறுகளை செய்தவர்களுக்கு சீட்டு கொடுக்கின்றனர். பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கின்றனர். படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் என்ற அளவில்தான் தமிழக அரசியலில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பொன்ராஜ் சர்ச்சைக்குரிய பேச்சில் பொதுமக்களான தமிழக வாக்காளர்களுக்கு இந்த சமயத்தில் நான் எனது கோரிக்கையை முன்வைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பொதுவெளியில் அரசியலில் ஈடுபட்டுள்ள வேட்பாளர்களாக இருக்கட்டும், அந்த கட்சிகளாக இருக்கட்டும், இப்படியான பேச்சை கண்டிக்காத கட்சிகளை நாம் புறந்தள்ள வேண்டும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களையோ இல்லது பாலியல் சச்சரவுகளிலோ சிக்கியுள்ளவர்களை நிராகரிக்காத கட்சிகளை நாம் நிராகரிக்க வேண்டும். ஏனென்றால் கிராமத்தில் சொல்லக்கூடிய சொலவடை போல் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்து விடுவார்கள் என்பது போல்
நாளைக்கு உங்கள் வீட்டு பெண்ணாக இருக்கட்டும், என் வீட்டு பெண்ணாக இருக்கட்டும், அவர்களுக்கு உண்டான அச்சமற்ற வாழ்வை தருவதற்கு நமக்கு இருக்கக்கூடியது இந்த அரசு நிர்வாகமும் அரசியல் நிர்வாகமும் தான். ஆனால் அவர்களே இப்படிப்பட்ட ஆட்களால், இப்படிப்பட்ட கீழ்த்தரமான எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆட்களால் நிரம்பிக் கொண்டு இருந்தால் நமது பெண் குழந்தைகளுக்கு உண்டான எதிர்காலம் மிகவும் கேள்விக்குறி. ஆகையால் இந்த தருணத்தில் நான் பொன்ராஜ் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். ஒவ்வொருவரும் கண்டிக்க வேண்டும். பெண்ணை பெற்ற தகப்பனாக இருக்கட்டும், அன்பான மனைவியை கொண்ட கணவனாக இருக்கட்டும், பெற்ற அன்னையின் மேல் பாசமுள்ள மகனாக இருக்கட்டும், சகோதரியை கொண்ட சகோதரனாக இருக்கட்டும், நல்ல நண்பர்களை கொண்ட தோழராக இருக்கட்டும், அவர்கள் அனைவரும் பொன்ராஜ் அவர்களை கண்டிக்க வேண்டும். ஆகையால் இந்த சமயத்தில், இந்த தேர்தல் சமயத்தில் இப்படிப்பட்ட பூனைகளுக்கு நாம் மணி கட்ட வேண்டியது அவசியம். அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். போன முறை பாராளுமன்ற தேர்தலின் போது கூட நான் சமூக வலைதளங்கள் மூலமாக வேண்டுகோள் வைத்திருந்தேன் பல கட்சிகளுக்கு. பெண்களை கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய, பெண்களை இம்சிக்கக்கூடிய, பெண்களிடம் தவறாக நடக்கக்கூடிய வேட்பாளர்களை நீங்கள் தேர்வு செய்யாதீர்கள். அவர்களுக்கு சீட்டு வழங்காதீர்கள். அது அவர்களோட செயல்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் திரும்பவும் வெற்றி பெற்று வந்தால் அவர்கள் அதை செயல்படுத்துவர் என்று சொல்லியிருந்தேன். அதை எந்த கட்சியும் போனதரையும் கண்டுக்கவில்லை. இந்த முறையும் அது அப்படித்தான் அவர்களுக்கே வாய்ப்பு கொடுக்கப்படுவது போல் தெரிகின்றது. ஆகையால் பொதுமக்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, சகோதரர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். எந்தெந்த கட்சியிலெல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதை கண்டிக்காதவர்களோ அல்லது கண்டும் காணாமல் இருப்பவர்களோ அந்த கட்சிக்கு வாக்களிக்காதீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பெண்ணும் இங்கு தலைகுனியும் போது அது நம் வீட்டு பெண் தலைகுனிவதாக நினையுங்கள். இப்படியான குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு கட்சி பிரமுகர்களும் பக்கபலமாக இருக்கின்றனர். அவர்களுக்கு சட்ட உதவிகளை வழங்குகின்றனர். இப்படிப்பட்ட நபர்கள் நாளை அரசியல் பதவிகளுக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பதைத்தான் இதுகாரும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தலில் பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபடுவோர், அப்படிப்பட்ட குற்றவாளிகளுக்கு உதவுவோர், அவர்களுக்கான உதவிகளை செய்வோர் அனைவரையும் நாம் நிராகரிக்க வேண்டும். அரசியல் தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இந்த முறை தேர்தலில் உங்கள் சார்பாக நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்கள் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோராக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இது ஒரு மகனின் வேண்டுகோள், ஒரு சகோதரனின் வேண்டுகோள், ஒரு கணவனின் வேண்டுகோள், ஒரு தந்தையின் வேண்டுகோள். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.